வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025க்கான நோட்டிஃபிகேஷன் 10/7/2025 இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் 28/9/2025 இந்த டேட்டில் பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஆனது நடக்க போகுது. ஓஎம்ஆர் பேஸ்டு தான், ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 80 நாட்கள் இருந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு இருக்குது. இதனால் 81 நாள் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா நீங்கள் அடிக்க முடியும், சரிங்களா. ஸோ பிஜிடிஆர்பிக்கு நியூ சிலபஸ் அப்டேட் பண்ணாங்க. அந்த சிலபஸ் பார்த்திங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட் மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போயே நாங்கள் கணிச்சிட்டோம், கண்டிப்பாக எஜுகேஷனுக்கும் ஜிகேக்கும் பார்த்திங்க அப்படின்னா நியூ சிலபஸ் அப்டேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எங்களுக்கு அப்போயே பார்த்திங்கன்னா கணிச்சிட்டோம். ஸோ அதனால தான் நாங்கள் எந்த விதமான டெஸ்ட்டோ கிளாஸு மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் நாங்கள் போடலை. ஸோ நாம் இப்போ பேஸ் பண்ண இந்த நியூ சிலபஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டு ஸ்டடி மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெடியாக இருக்குது. அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ் பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. தேர்ட் பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச், ஓகேங்களா. ஸோ இது மூணுமே நம்மகிட்ட இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ அப்டேட் பண்ண நியூ சிலபஸ் இந்த எஜுகேஷன் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட் 1 தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பழைய சிலபஸில் கொஞ்சம் அப்படியே வரும், ஓகேங்களா. மற்ற இருக்கக்கூடிய எல்லா யூனிட்டுமே பார்த்திங்க அப்படின்னா புது யூனிட் தான். எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா புது யூனிட் தான். யாருக்கிட்டையுமே ப்ராப்பரான ஒரு ஸ்டடி மெட்டீரியல் இருக்காது, ஓகேங்களா. ஸோ நம்முடைய இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்கன்னா டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2க்கு ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. சைக்காலஜி டெமோ கிளாஸ் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு எங்களுக்கு கிளாஸ் வேணும்னு கேட்டிருந்தீங்க, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பிஓக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ கரண்டாக ஆன்லைன் கிளாஸு ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் போயிட்டு இருக்குது, சரிங்களா. ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த எஜுகேஷனுக்கு பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பிக்கு இந்த எஜுகேஷனுக்கு நம்ம புதுசாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஆன்லைன் கிளாஸு டெஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் டெமோ கிளாஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கும் கீழேயே உங்களுக்கு டெமோ கிளாஸ்க்கான வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அங்கே ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா எப்போ டெமோ கிளாஸ் அப்படிங்கிறது நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம், சரிங்களா. ஸோ இந்த டைம் நீங்கள் சரியாக பிளான் பண்ணிங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும், சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த எஜுகேஷன் கிளாஸ் எடுத்து தர போகிறார், ஓகேங்களா. அவர் டீச்சர் ட்ரைனிங்கில் ஒர்க் பண்ணிட்டாரு, பிஎட் காலேஜ் ஒர்க் பண்ணியிருக்காரு. அங்கேயே எம்எட் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எடுத்திருக்காங்க, டயட்ரு கிளாஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு சைக்காலஜியில் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான எக்ஸ்பர்ட் பார்த்திங்கன்னா நமக்கு கிளாஸ் எடுக்க போகிறாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த டெமோ கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணவே போதும். எஜுகேஷன் அப்படின்னா என்ன, இதுக்கு முன்னாடி எப்படிலாம் கொஸ்டின் கேட்டுக்கான், நியூ சிலபஸ் நீங்கள் எந்த ஆங்கிளில் அப்ரோச் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ கண்டபடி படிக்கூடாது, ஓகேங்களா. ரெஃபரன்ஸ் புக் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 புக் இருக்குது அப்படின்னா அந்த எல்லா புக்கை உங்களால் படிக்க முடியாது, ஓகேங்களா. நம்ம சார் சொல்லக்கூடிய அவரு கொடுக்கக்கூடிய இந்த மெட்டீரியல், ஓகேங்களா. சப்போஸ் யூனிட் 1 அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50+ பேஜஸ் வருது அப்படின்னா அந்த மெட்டீரியலில் மட்டும் சார் கிளாஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை படி நீங்கள் அண்டர்லைன் பண்ணி சார் சொல்லக்கூடிய நோட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா போதும். கண்டிப்பாக 30க்கு 30 வாங்க முடியும், ஓகேங்களா. நான் உறுதியாக சொல்கிறேன், கண்டிப்பாக எக்ஸாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல் மார்க் வாங்குகிறோம். ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்ட் A ஒன்று இருக்கும், பார்ட் B ஒன்று இருக்கும். பார்ட் ஏல தமிழ் தகுதி தேர்வு 50 வினாக்கள் இருக்கும், ஓகேங்களா. ஸோ மொத்தம் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். உங்களுக்கு 50 மார்க் இருக்கும். 20% ஆஃப் மார்க் எடுத்தீங்கன்னா நீங்கள் பாஸு. ஸோ பார்ட் Bயில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது கொஸ்டின்ஸ், ஓகேங்களா. மேஜர்லேருந்து 110 கொஸ்டின்ஸ் இருக்கும், எஜுகேஷன்லேருந்து 30 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஜிகேலேருந்து 10 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஓகேங்களா. டோட்டலாக இது 150 கொஸ்டின்ஸ். டோட்டலாக பார்த்திங்கன்னா 150 மேலே 30 180 கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. 3 மணி நேரம் எக்ஸாம் இருக்க போகுது, சரிங்களா. ஸோ இதுதான் முக்கியமானது, ஓகேங்களா. இங்கே இருக்கக்கூடிய இந்த எஜுகேஷனுக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த எஜுகேஷனில் கூடிய இந்த 30 மார்க் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான மார்க்கு. இதில் இந்த 30 மார்க்கில் யார் ஒருத்தர் 25+ எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வேலை உறுதி, யாராலையும் மாற்ற முடியாது. ஏன்னா மேஜர் எல்லாத்தாலையும் படிக்க முடியும். தமிழ் படிச்சிடுவாங்க, இங்கிலீஷ் படிச்சிடுவாங்க, மேக்ஸ் படிச்சிடுவாங்க, ஃபிசிக்ஸ் படிச்சிடுவாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய மேஜர் படிச்சிடுவாங்க. எஜுகேஷனை யாருமே தொட மாட்டாங்க. நீங்கள் வேணால் உங்கள் சீனியர் இல்லை பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிக்கணும் கேட்டு பாருங்கள். நான் எஜுகேஷனை மட்டும் கொஞ்சம் படிச்சிருந்தேன் அப்படின்னா இந்த டைம் நான் கண்டிப்பாக வேலை வாங்கியிருப்பேன். 1 மார்க்கில் வேலை போயிடுச்சு, 2 மார்க்கில் வேலை போயிடுச்சு, ஒரு 3 மார்க்கில் வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓகே. நிறைய பேர் பாருங்கள் சிவிக்கு போவாங்க, ஆனால் ஜாப் கிடைக்காது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த 1 மார்க் 2 மார்க்கில் தான் வேலை போகுது, ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா
நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் நாம் பண்ணக்கூடிய இந்த எஜுகேஷன் ஓகேங்களா இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாவே நீங்கள் தட்டி தூக்கிடலாம் சரிங்களா. ஸோ நியூ சிலபஸ் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷனுக்கு டோட்டலாக 10 யூனிட் இருக்கும் ஓகேங்களா. 10 யூனிட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஆவரேஜாக 3 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபரெண்ட்டாக கேட்பாங்க. டோட்டலாக உங்களுக்கு வந்து 30 கொஸ்டின்ஸ் பக்கம் இருக்குது ஓகேங்களா. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் தான் ஓகேங்களா. பிஜிடிஆர்பி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஜுகேஷனுக்கு வந்து நியூ சிலபஸ் தான். யாருக்கிட்டையுமே ப்ராப்பரான மெட்டீரியல் ஓப்பனாக சொல்கிறேன், யார்கிட்டையும் ப்ராப்பரான மெட்டீரியல் இருக்காது. நாம் பண்ணுறதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இந்த டெமோ கிளாஸ்க்கான டைம் ஓகேங்களா அண்ட் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டெமோ கிளாஸ்லேயே அப்டேட் பண்ணுவோம். இன்கேஸ் இந்த டெமோ கிளாஸ் ஆனது ஃபில் ஆயிடுச்சு, கீழே கூடிய லிங்க்கில் வந்து எல்லோரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அடுத்த டெமோ கிளாஸ் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுவோம், அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இல்லை அப்படின்னா நம்முடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் டெலகிராம் சேனலோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேங்க ஓகேங்களா. ஸோ டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அந்த டேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிங்க் போடுவோம். ஒரு 100 பேர் தான் ஜாயின் பண்ண முடியும். டக்குனு வந்து முன்னாடி ஜாயின் பண்ணிக்காங்க. பண்ணி கிளாஸ் கவனிச்சுன்னா போதும், கிளாஸ்க்கு வந்து நீங்கள் அட்டன் பண்ணால் போதும். எஜுகேஷன் அப்படின்னா என்ன, எப்படி படிக்கணும், எந்த புக்கில் படிக்கணும், இந்த புக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னது நம்ம சப்போஸ் கொஸ்டின் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிச்சு அப்படின்னா இந்த புக்கு மட்டும்தான் எடுத்துவாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே சார் வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. நம்மகிட்ட ரெடியாக இருக்குது. என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது, டெஸ்ட் பேஜ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அது ஜாயின் பண்ணிக்கலாம் சார். டெஸ்ட் பேஜ் மட்டும் போதும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சார் நீங்கள் மெட்டீரியல் மட்டும் வேணும்னா மெட்டீரியல் மட்டும் எடுத்துக்கலாம் ஓகே. ரெண்டில் உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து 2 நம்பர் கொடுத்துருக்கோம். 9952563892 இது வந்து அஃபிஷியல் நம்பரு. இன்னொரு நம்பர் வந்து 9943724737 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த 2 நம்பருக்கு ஏதோ டவுட் அப்படின்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகேங்களா. சப்போஸ் நம்பர் வெயிட்டிங் பிஸி வந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ திரும்ப ஒரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம் 2025 இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அவ்வளோதான். 2027 வரைக்கும் அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2027 மிஸ் பண்ணவும் கூடாது, வாய்ப்பை தவற விடவும் கூடாது ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாம் நம்ம தட்டி தூக்குறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் படிங்க. நம்முடைய இன்ஸ்டியூஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர் படிக்கக்கூடிய தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி ஓகேங்களா. ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம், ஜாகிரஃபி தமிழ் மீடியம், ஜுவாலஜி தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு பேட்ச் அண்ட் கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சில சப்ஜெக்ட் வந்து டெஸ்ட்டு போகும், சில சப்ஜெக்ட் வந்து டெஸ்ட்டு கிளாஸ் ரெண்டுமே போகும் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுட்டு இந்த டெஸ்ட் பேஜ் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு மெயினானது வந்து பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் தான் ரொம்ப மெயினானது ஓகேங்களா. ஏன்னா திரும்ப இதை சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சரியான வழிகாட்டிலே இருக்காது ஓகேங்களா. இப்போ இங்கே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கோயம்புத்தூர் போகணும் அப்படின்னா இந்த ரூட்டில் போனால் கோயம்புத்தூர் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. அந்த கோயம்புத்தூர் ரூட்டு அது எப்படி போகணுமே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா போனீங்க அப்படின்னா நீங்கள் போய் ரீச் ஆக முடியாது ஓகேங்களா. ஸோ அதனால் சரியான வழிகாட்டல் நான் கொடுக்கக்கூடிய அந்த 50 பேஜஸை கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னாவே யூனிட் 1 கம்ப்ளீட் 3 மார்க் வச்சுக்கலாம். அடுத்து 50 பேஜஸ் அடுத்து 3 மார்க், அடுத்து 50 பேஜஸ் அடுத்து 3 மார்க். நம்ம இப்படி தான் மார்க் வந்து ரைஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. மேஜரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க் எல்லாருமே எடுத்துருவாங்க. திரும்ப சொல்கிறேன், மேஜரில் வந்து எல்லாருமே படிச்சிடுவாங்க. எஜுகேஷன்லாம் தொடாமையே போவாங்க. ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 70% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஜுகேஷன் தொட மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய ஃபெயிலுக்கு வந்து இந்த காரணமே அந்த எஜுகேஷனை வந்து படிக்காமல் போகிறது தான் வந்து மெயின் காரணம் சரிங்களா. ஸோ உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டவுட் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி அவர் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். வாட்ஸ்அப் டெமோ கிளாஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்காங்க. குரூப் வந்து ஃபில் ஆச்சு அப்படின்னா நீங்கள் டெலிகிராம் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ முன்னாடியே ஆரம்பித்து போங்க ஓகேங்களா. யார் வந்து முதல்ல ஆரம்பித்து போகிறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெற்றி வந்து ஈஸியாக ரீச் பண்ண முடியும் ஓகேங்களா. மெதுவாக போகணும், பொறுமையாக போகணும், சரியான வழியில் போகணும் ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியை தீர்மானிக்கும். ஸோ ஜாயின் பண்ணிக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட முன்னாடியே அப்டேட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. ஸோ 80 டேஸ் சரியாக படிங்க. இதுதான் வாழ்க்கை, இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. இந்த 80 டேஸை முறையாக பிளான் பண்ணிங்க அப்படின்னா அந்த 3 மாதம் உங்கள் வாழ்க்கையை மாற்றிடும் சரிங்களா. ஸோ தேங்க்யூ நல்லா படிங்க. உங்களுக்கு ஏதோ சப்போர்ட் வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் தாராளமாக சரிங்களா. தேங்க்யூ.